அடங்குமறு அத்துமீறு தமிழக இளைஞர்களே, அடங்குமறு அத்துமீறு. தமிழக இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் தமிழக அரசில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி தான் விரும்பிய ஒரு நடிகரை முதலமைச்சர் ஆக்கி அவர்களுடைய கனவை நினைவாக்கும் வகையிலே ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள், ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கெல்லாம் முதல்வர் தக்க ஒரு சன்மானத்தை கொடுத்ததை போல ஊபியினுடைய தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் தமிழக போக்குவரத்து துறையிலே நடத்துனாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான். ஆனால் அந்த ஒப்பந்தக்காரர் ஊபியிலே இருப்பதனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக சென்னையிலே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் 1800 பேரை நேற்று நியமித்ததாகவும் அதன்படி அந்த ஒப்பந்த அமுல் இன்னைக்கு வெளியாகிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு மாபெரும் தமிழக மக்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். தமிழகத்திலே இளைஞர்கள், படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் வேலை கேட்டு வீதிகளில் நின்று போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்பது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். இது தமிழகத்தினுடைய மானத்தை இழக்கக்கூடிய ஒரு துரோகம். அந்த அடிப்படையிலே குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்க வேண்டும். அதை சொல்லித்தான் மாற்றம் என்று தமிழக முதல்வர் வந்திருக்கிறார். ஆனாலும் கூட அந்த முதல்வர் இந்த மாற்றம் தான் என்று சொல்லி நமக்கு இப்போதுதான் அதை நிறைவேற்றிருக்கிறார். ஆகையினாலே தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இவர் யார் என்பதை அடையாளம் காட்டிவிட்டார். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு தமிழக முதல்வரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்க போக்குவரத்து துறை அமைச்சர்லாம் பார்த்து நாங்க மனு கொடுக்க போறதில்லை. ஆனாலும் மக்களுடன் ஒரு பிரச்சாரம் செய்து மக்களுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்து இந்த போராட்டத்தின் அடிப்படையிலே தான் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் திரும்ப பெற வேண்டும். தவிர அமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டசபையில் நாங்கள் தினசரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கேலி கூத்தாக நடந்துகிட்டு இருக்கிறது. அது சட்டசபை அல்ல, அது மக்களுக்கான சட்டசபை அல்ல. அது ஒரு நடிகர் மன்றமாகத்தான் இன்ன வரைக்கும் காட்சியில் இருக்கு. 100வது நாள் அந்த படம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் மக்கள் பூரா பேசிட்டு இருக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. 100 நாள் இப்படி நடந்திருக்கிற வேதனைகள்லாம் நாங்க பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு காமராஜர் இருந்த சட்டமன்றம், கலைஞர் இருந்த சட்டமன்றம், அண்ணாதுரை இருந்த சட்டமன்றம், இப்படி நாமெல்லாம் பெருமையா பேசிக்கிறோம். ஆனால் இந்த பெருமையெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு? காற்றுல போகுது. இப்படி ஒரு அசிங்கத்தனமாக பேசிக்கிறாங்க. ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிறாங்க. மக்களுடைய குறைகளை வாதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல இது வேதனையாக இருக்கிறது. இதுதான் சரின்னு சொல்லி யாரும் ஒரு பேசுவதற்கு கூட வாய்ப்பளிக்க மாட்டேங்கிறாங்க. தெரியல, கத்துக்கணுமா இல்லையா? ஆனால் கத்துக்க கூட முயற்சிக்க மாட்டேங்கிறாங்க. தாந்தோண்டித்தனமாக இருக்கிறதாக பத்திரிகைகள், தினசரி செய்தி, வாட்ஸ்அப்ல அசிங்கமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு மனமில்லை. அதனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்து இருக்கிறோம். இந்த ஒப்பந்த நகலை கிழிக்கிறோம். முதலமைச்சர் உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை வாபஸ் பண்ணிட்டு தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாயகம். ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக மக்களை நாங்கள் உணர்வூட்டி தட்டி எழுப்புவோம். இந்த மாதிரியான போராட்டத்தை குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல நடத்துவோம்.